ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது தைரிய 90 நண்பர்கள் வட்டத்தில் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை. இன்றைக்கி ஒரு சவாலாக இருக்கிற விஷயம் இந்த தேங்காய் எண்ணெய் சம்பந்தமாக. தேங்காய் எண்ணெய் பல இடங்கள்லையும் கிடைக்குது, தேங்காய் எண்ணெய் ஆரோக்கியம்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் நம்பிக்கை தன்மை கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. சில இடங்களில் இப்போ பிடிக்காங்க, இந்த செக் பண்ணி பிடிச்சி பார்த்தா அங்கே கலப்படங்கள் நடக்குது. அப்போ நம்பிக்கையான ஒரு தேங்காய் எண்ணெய் நம்ம டைம் பாவிச்சோம்னா அது ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ கலப்படம் செய்கிற டைமில் அதில் கெமிக்கல்கள் போடுறது, வேறு எண்ணெயோட மிக்ஸ் பண்ணுறது எல்லாம் தான் நாங்கள் இருக்கிற பிரச்சனை. இப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய், அதுலேயும் விசேடமாக அந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில், அதாவது உருக்காமக்கு வார தேங்காய் எண்ணெய், இது பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். இப்போ பழைய காலங்களில் நாங்கள் நம்மட சின்ன வயசில் கூட அதிகமாக தேங்காய் எண்ணெய் பாவிச்சு எல்லாத்துக்கும். கிட்டத்தட்ட தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க, தோலுக்கு தேங்காய் எண்ணெய் பூசுவாங்க. இந்த வறண்ட தோல் ஒயிலியாக வச்சுக்கொள்றதுக்கு தேங்காய் எண்ணெய், காலுக்கு என்ன இந்த குரலை பூத்தம்பாங்க வெள்ளை வெள்ளையா, அதுக்கெல்லாம் காலுக்கு இரவையில் தேங்காய் எண்ணெய் போடுவாங்க. இதெல்லாம் என்னென்னு சயின்ஸ் தெரியாமல் அந்நேரம் எல்லாம் வச்சிருக்காங்க, நெல்லம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஆய்வுகள் செல்லுது, அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற என்னென்ன சாமான் அந்த தோலுக்கு, தலைமுடிக்கு, ஹார்ட்டுக்கு, அப்படி அதே மாதிரி உடல் நிறைய குறைகளை சம்மந்தமாக சொல்லுவோம். அந்த வகையில் இப்போ தேங்காய் எண்ணெயில் விட்டமின் ஈயும் அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் கூட இருக்குது, மைக்ரோ எலிமெண்ட்ஸ்கள் எல்லாம் கூட இருக்குது. அதுகள் என்ன செய்யணும்னு இப்போ நம்ம விட்டமின் இ டேப்லெட்டை தலைமுடி வளராக, தலைமுடி நல்லா கருக்கொண்டாகலாம் விட்டமின் இ கேப்சூலை உடைச்சி தலையில் போட்டு தேவைக்கெல்லாம் தேய்க்காங்க. நைட்டு முடி வளர இடங்களில் தேய்க்காங்க, விட்டமின் இ டேப்லெட் போடுறாங்க. தோல் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி விட்டமின் இ எல்லாம் இப்போ தோல் டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்காங்க. இப்போ இயற்கையாகவே இந்த தேங்காய் எண்ணெயில் அது இருக்குது. வளர்ந்த அன்னத்தில் பழைய காலத்தில் ஆகல் தேங்காய் எண்ணெய் இரவு தலையில் அந்த குளிச்சதுக்கு போகிறவெல்லாம் ஸ்கூலுக்கு போகல. நான் நினைக்கிறேன் நம்ம மோத்திலாம் என்ன வடி படிச்சு அப்படித்தான் நம்ம எண்ணெய் போட்டுட்டு போயிருக்கோம். அன்னதான் முடிகள்லாம் நல்ல கருப்பாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்தார். இப்போ எல்லாரும் முடியும் இனி வேலையாகவே நிறையெல்லாம் வருது. இப்போ தேங்காய் எண்ணெய் வச்சா முகம் கருக்கும் சொல்லி போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டாங்க. அப்படி நன்மைகள் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸிமா, இந்த தோலில் வார எக்ஸிமா வாருது, எக்ஸிமான்னு சொல்லி ஒரு தோல் நோய் ஒன்று இருக்குது. அதில் இந்த தேங்காய் எண்ணெய் பூசுறதால அந்த எக்ஸிமாவையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது எக்ஸிமா ட்ரை ஆகி, ஸ்கின் ட்ரை ஆகி தான் கூடுதல் உடைகிறது. ட்ரை ஆகல இப்போ சோப்பாவனை நம்ம கூட தானே, பழைய காலத்தை விட இப்போ சோப்பாவனை கடும் கூட. அந்த இடத்துல சோப் இந்த பார் சோப்பில் சின்ன துண்டு வெட்டிக்காந்து, ஆமாம் அந்த கடையில் அப்படி தானே வாங்குவாங்க, சின்ன கட்டி வெட்டி அந்த சின்ன துண்டை தான் நம்ம சோப் பாவிச்சிருப்போம். நம்ம இப்போ பாவிக்கிற அளவுக்கு சோப் ஹேண்ட் வாஷ் மாதிரி சோப் பாவிச்சது அந்த அளவு பாவிக்க இல்லை. அதே மாதிரி பொடிக்கு அந்த அளவுக்கு சோப்போடையும் இல்லை. அப்போ இப்போ இந்த சோப் பாவனையால் தோலில் இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற ஒயிலெல்லாம் போகிறதால சோப் போட நம்ம இப்போ வாஷிங் பாத்ரூம்லேயும் கூட எல்லாம் அந்த மற்ற லைசோல் அப்படி இப்படி கூட கெமிக்கல்ஸ் பாவிக்கும். அதெல்லாம் நம்மளுடைய காலில் பார்க்குற தண்ணியில் நம்ம தோலில் இருக்கிற அந்த ஒயிலியெல்லாம் போகுது. அதால் வறண்டு தோலில் ட்ரை ஆனது ஒரு பொறுக்கு மாதிரி உடைஞ்சோடனே தான் அந்த எக்ஸிமா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதில் இன்ஃபெக்ஷன் வார. அப்போ தேங்காய் எண்ணெய் அந்த இடத்துல அதுக்கெல்லாம் காலையில் இரவையில் பூசிட்டு தூங்கினதால அது குறைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் கூடுதலாக அந்த எக்ஸிமா பேஷனுக்கெல்லாம் க்ரீம் கொடுத்துட்டு மேலால் தேங்காய் எண்ணெய் பூசுங்க, இல்லை வெஸ்லின் பூசுங்க அட்வைஸ் பண்ணுறீங்க. தோலை ட்ரை ஆகாமல் வச்சுக்கணும். இப்படி ஏஜிங், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது என்னன்னு சொன்னால் ஆன்டி ஏஜிங், அதாவது உங்களோட வயசாகாமல் பாதுகாக்கிறது தான். தோலில் சுருக்கங்கள், தோல் வயதாகாமல் பாதுகாக்கிறதுக்குரிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, போஷணை எல்லாம் இருக்குது. அப்போ அதை நாங்கள் பழைய காலம் மாதிரி பழக்கத்தில் கொண்டு வரும். நைட்டு வரல தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம். கொஞ்சம் காலையில் ஓயில் தலைக்கு எண்ணெய் வச்சு போகிறதுக்குன்னா நைட்லேயாச்சும் அந்த எண்ணெயை வச்சுட்டு ஒரு காலையில் குளிச்சுட்டு போகலாம். அப்படி நன்மைகள் இருக்கு ஸ்கின்னுக்கும், அதே மாதிரி எங்களோட தோலுக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம முந்தைய படிக்கணும், தேங்காய் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் இந்த HDL கூட குட் கொலஸ்ட்ரால். இப்போ அந்த சும்மா தேங்காய் எண்ணெயில் சில போட்டியில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லி, பொதுவாக தாவர எண்ணெயில் ஒன்றுலேயும் கொலஸ்ட்ரால் இல்லை, கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு போட தேவை இல்லை. அதில் விலங்கு எண்ணெய்கள், விலங்கு கொழுப்புலாம் கொலஸ்ட்ரால் இருக்குது. தாவர எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் இல்லை. ஆனால் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை கூட்டலாம். எண்ணெய் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள, அளவுக்கு நிச்சயமாக எடுத்துக்கொள்ள, அது உடைஞ்சி அதுலேருந்து வார பதார்த்தம் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை கூட்டும் உடம்புல. அதான் நான் அவர்கிட்ட சொல்கிற விஷயம். வேறு அதில் டிரெக்டாக கொலஸ்ட்ரால் இல்லை. அப்படி அந்த HDLங்கிறது குட் கொலஸ்ட்ரால், அந்த குட் கொலஸ்ட்ராலை உற்பத்தியை தான் கூட்டும். நம்ம இதை எடுக்கிறதால குட் கொலஸ்ட்ராலை கூட்டலாம். அப்போ
நாங்கள் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிற ஒரு பதார்த்தம் தான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கிறேன். மற்ற இதில் இருக்கிற அந்த ஃபெட்டி ஆசிட்ஸ் வந்து மீடியம் செயின் ஃபெட்டி ஆசிட்ஸ். அது கொழுப்பு அமிலம் வந்து நீண்ட செயின் கொழுப்பு அமிலங்கள் தான் நம்மளுக்கு உடம்புல கொலஸ்ட்ராலை கூட்டுமா. அந்த மீடியம் செயின் ஃபெட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபெட்டை எரிக்குமா. அப்போ உடம்புல இருக்கிற கொழுப்புகளை வந்து எரிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் தான் தேங்காய் எண்ணெயில் இருக்கு. அப்போ அதனால் வந்து மேலதிகமான உடற்பருமனை குறைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பிரயோசனம். இப்போ அதுக்காக நான் சொல்கிறது, இப்போ தேங்காய் எண்ணெயில் மருந்துட்டு அதில் கூட சாப்பிட்றது இல்லை. கூட சாப்பிட்டா எப்படியும் அந்த எண்ணெய் வந்து நம்மளோட உடம்புல பாதிப்பு ஏற்படும். அதாவது நாங்கள் அந்த நார்மல் பாவனைக்கு அந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிற டைமில் அது வந்து ஃபெட் பேர்னராக இருந்து நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்புகள் வந்து எரிஞ்சு சக்தியை தாரத்தை தூண்டும். இப்போ அந்த வகையிலையும் மீடியம் செயின் ஃபெட்டி ஆசிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்படி வந்து நியாயமான அந்த கலோரி இப்போ உண்மையாக வந்து இப்போ நம்ம சாப்பாடு குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கிற மாதிரி இதிலேருந்து நம்மளுக்கு கலோரி எனர்ஜி கிடைக்கும். இப்போ 1 கிராம் இதிலேருந்து 9 கிலோ கலோரி எனர்ஜி கிடைக்கும். அப்போ நாம் வளமையாக சமைக்கிற இப்போ முட்டை பொரிக்கிறது சின்ன சின்ன சமையல்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் பெரட்டி சாப்பிட்றதுகள் வந்து எங்களுக்கு அது டிரெக்டாக கலோரியாகவே வரும் எனர்ஜி. அப்போ நம்ம எடுக்கிற உணவு வந்து குறைய எடுத்தால் போதும். இப்போ ஒயிலியான ஃபுட் எடுக்கல கொஞ்சம் எடுத்தாலே எங்களுக்கு கலோரி கூட. இப்போ இதில் டபுள் எடுத்தால் தான் கார்போஹைட்ரேட்டை வந்து கலோரி கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 கிராம் கார்போஹைட்ரேட்லேருந்து 4 கிலோ கலோரிகள் எனர்ஜி கிடைக்கும். இது 1 கிராம்லேருந்து 9 கிலோ கலோரி கிடைக்கும் டபுள். அப்போ நம்ம ஒரு குறித்த ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டு முட்டையை பொரிக்கிறது, அது ஒரு ஏதாவது அந்த பெரட்டி எடுக்கிறது, சில டைம்கள் நம்ம எண்ணெயில் எடுக்கிறது, அது வந்து கலோரியும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி அந்த பெனிஃபிட்ஸ்கள் வந்து நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய். அதில் விஷயம் இந்த வேர்ஜினுங்க கூட என்னென்னா, வேர்ஜினுங்கிறதுனா ஹீட் பண்ணாமக்கு எடுக்கிறது. சாக்கி சொன்ன மாதிரி ஹீட் பண்ணாமல் இருக்க கூட கூட காலம் நாம் ப்ரிசர்வ் பண்ணுறது கஷ்டம். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் அல்லது ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ உரிக்கிற எண்ணெய் 2 காலத்து நம்ம வச்சு பண்ணலாம். ஆனால் இப்போ இது ஹீட் பண்ணாதால இப்போ நார்மலாக ஓவர் ஹீட்டிங்கில் தான் அந்த கேன்சர் வாரதன்மையெல்லாம் கூட வந்து செஞ்சு கதைக்கணும். நம்ம ஓவர் ஹீட் பண்ணக்குள்ள அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ், அதாவது சுயாதீன மூலிகங்களாக உடைஞ்சிச்சுன்னு அது வந்து காசினோஜெனிக், உடம்புல குடலில் கேன்சர்கள் உருவாக்குறாங்க. அதனால தான் அந்த மற்ற எண்ணெய்கள், அதாவது வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் வந்து சரியான வெஜிடபிள் ஆயில்ஸ் பாவிக்கிறதெல்லாம் வந்து அதாவது நிரம்பாத கொழுப்பு அமிலங்கள் கூட அது ஹீட் பண்ணக்குள்ள சரியாக உடைஞ்சி அந்த சுயாதீன மூலிகங்களை உருவாக்குறதால அது ஓவர் ஹீட்டிங்கு எல்லாம் இல்லை. தேங்காய் எண்ணெய் வந்து உறுதியானது. இது வந்து நிரம்பிய கொழுப்பு அமிலங்கள் தான் கூட தேங்காய் எண்ணெய். அப்போ அதனால நம்ம ஹீட் பண்ணலாம் எவ்வளவுக்கும். அதுலேயும் வந்து ஓவராக ஹீட் பண்ணக்குள்ள எல்லா எண்ணெயும் வந்து அமைப்பு மாற்றம் அடைஞ்சால் எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்பட சான்ஸ் இருக்கு. இப்போ வெர்ஜின் ஆயிலில் என்னென்ன பிரச்சனை, இது ஹீட் பண்ணே இல்லை. அப்போ நாம் உருக்கக்குள்ள எல்லாம் ஓவர் ஹீட் பண்ணி தான் அந்த உருக்கி எடுக்கணும் அந்த எண்ணெய். அப்போ வெர்ஜின் ஆயில் வந்து இன்னமும் நம்ம ஹீட் பண்ணது டைம் இருக்கு, இன்னும் ஹீட் பண்ண படையே இல்லையே. ஆகவே நாங்கள் பொரிக்கிறதுக்கு உண்மையாக அந்த வெர்ஜின் ஆயில்களை பாவிக்கிறது மிகவும் ஆரோக்கியம். இப்போ நம்மளோட இப்போ வெர்ஜின் ஆயில் சிலவுல இப்போ கூடுதலாக வெள்ளை மாதிரி தெரிஞ்சால் நம்ம வெர்ஜின் ஆயில் எடுக்கும். அது கலரிங் போட்டு வெளுத்தி வெள்ளையாக்கியும் தருவாங்க. இதெல்லாம் இப்போ பிரச்சனை. இப்போ இது வந்து இப்போ பிஸ்னஸில் வந்து பல மாஃபியாக்கள் நடந்து கொண்டிருக்காங்க. இப்போ வியாபாரத்தை கூட்டத்துக்காக வந்து நார்மலான எண்ணெயை எடுத்து வெளுத்தி போட்டு வெள்ளையாக்கி தந்தாலும் நாம் நினைப்போம் வெர்ஜின் ஆயில் சரி. இப்போ அந்த வகையில் நம்மளோட பிரதேசங்களில் வந்து சில இடங்களில் வந்து அந்த வெர்ஜின் ஆயில் வந்து செய்து கொடுக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்காங்க. நாம் வந்து அந்த தேங்காவை காய வச்சு கொப்பரா தேங்காவை கொண்டு போய் கொடுத்தா அந்த மெஷினில் அவங்களே எண்ணெய் அப்படி நம்ம பாத்திரிக்கை எடுத்தாராங்க. அப்படி நாம செய்தோம்னா நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கும், அது ஒரிஜினலாக இருக்கும். இப்போ அதான் எடுத்திருக்கிற விஷயம். அந்த வகையில் வந்து இப்போ சாயந்தமரத்தில் கிழக்கு மாகாணத்தில் சாயந்தமரத்தில் அந்த ஒலிவேரியன் கிராமத்துக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஒரு மௌலவி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கார். அப்போ நம்ம போய் பார்க்கலாம். நான் கட்டத்தில் போய் பார்த்தோன்னா நாங்கள் வந்து நம்ம தேங்காயெல்லாம் வந்து குருநாயகிலேருந்து கொண்டு வராங்க. கொப்பரை தேங்காய் கொண்டு வந்து காய வச்சு அதை மெஷினில் போட்டு அப்படியே பியூராக எந்த கலப்படமும் இல்லை, கெமிக்கல் பாவனை இல்லை, வெர்ஜின் ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்போ நம்ம கண்ணால் கண்டுட்டோம்னா நம்பிக்கையாக இருக்கும். அப்போ அப்படி அந்த எண்ணெய்களை பாவிச்சோம்னா எங்களுக்கு அந்த பாவனை அந்த நம்மளுக்கு எங்களோட உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம அந்த வெர்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் விலை கூடத்தான், டபுள் விலை வரும். இப்போ நம்ம நார்மலான தேங்காய் எண்ணெய் 800 ரூபாண்டா வெர்ஜின் ஆயில் வந்து 1600 வரும் 1 லிட்டருக்கு. அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கூட, ஆனால் ஹெல்தி. இப்போ நம்ம எல்லா பக்கம் உண்டு தான், நம்ம விலையை குறைஞ்சதை பார்த்து போட்டு நாம் புறவுக்கு அதால் வர பாதிப்புகளுக்கு நாங்கள் செலவழிக்கிறது 4 மடங்கு 5 மடங்கு செலவழிக்க வேண்டி வரும். ஆகவே நாங்கள்
விலை கூடின எண்ணெயை நாம நெல்ல எண்ணெய்னு சொல்லி வாங்கினோம்னு சொன்னா அதை பாவிக்கிறதையும் நாம கொஞ்சம் குறைய தான் பாவிப்போம். ஏண்டா 1600 கொடுத்து வாங்கின எண்ணெயை கெதியா முடிக்க மாட்டோம், கொஞ்சம் சிறுக பாவிப்போம். அப்ப எண்ணெய் பாவனையும் வந்து கொண்டோலுக்குள்ள வரும். விலை குறைஞ்ச எண்ணெயை வாங்க போல நம்ம பாவனை கூட வீட்டுல பாருங்க, விலை குறையன்னு போட்டு வாங்கி வந்தோம்னா அதுல பெருமதி விளங்காது. நாம அடிக்கடி பொறிப்போம், அடிக்கடி அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு நன்மையா இருக்கும். நாம நெல்ல இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில வாங்கி நாங்க பாவிக்கிறது எங்களோட உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் கேட்டு அப்படியே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.